சோதோம் குமரா அழிக்கப்பட்ட வரலாறு. 2 தூதர்கள் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். அவர்கள் லோத்தின் வீட்டில் தங்கினார்கள். அவர்கள் உறங்க செல்வதற்கு முன்னே சோதோமின் மனுஷராகிய வாலிபர் முதல் கிழவர் மட்டும் உள்ள ஜனங்கள் அனைவரும் 4 திசைகளிலும் இருந்து வீட்டை சூழ்ந்து கொண்டு லோத்தை கூப்பிட்டு, உன்னிடத்தில் தங்க வந்த மனுஷர்களே வெளியே கொண்டு வா, நாங்கள் அவர்களோடு பாவம் செய்ய வேண்டும். அவனை நெருக்கி கதவை உடைக்க முயன்றார்கள். அந்த புருஷர்கள் தங்கள் கைகளை நீட்டி லோத்துவை உள்ளே இழுத்து கதவை பூட்டி சோதோமின் மனுஷர்களுக்கு குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினார்கள். அந்த புருஷர்கள் லோத்துவை நோக்கி, சோதோமின் பாவம் பெரிதாயிருக்கிறது, இதை அழிக்கப் போகிறோம். உன் ஜீவனை தப்ப ஓடிப்போ, திரும்பி பார்க்காதே, சமபூமியில் எங்கும் நிற்காதே. சூரியன் உதிக்கும் நேரத்தில் கர்த்தர் வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியையும் வருஷிக்க பண்ணி அதை அழித்து போட்டார். அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். கர்த்தரின் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கும் உங்களை தேவன் தப்புவிக்கிறார்.